உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். தொண்டை பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்கு. கொஞ்சம் உடம்பு முடியல, கால் வலி அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். டாக்டர் வந்து ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ரே எடுக்கணும், கால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அன்புறவுகளே எல்லாருக்குமே நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம மேலே உண்மையாக அன்பு காட்டுறதுக்கு ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட இந்த உலகத்தில் நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். இந்த உலகத்தில் விலை மதிப்பு இல்லாதது என்னென்னா அது வந்து அன்பு ஒன்று மட்டும்தான். எவ்வளோ நீங்கள் விலையை கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை, அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னே வச்சுக்கோங்க, அப்படி எடுத்துக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய நேரத்தை எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உடம்பு முடியலைன்னா அவங்களுக்கு கிட்ட இருந்து நீங்கள் கவனிச்சிக்கணும். உங்களால் முடிஞ்ச ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லணும். நேரில் போய் பார்க்க முடியலையா, ஒரு ஃபோன்லையாவது விசாரிக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறத விட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த துக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகணும். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம எப்போவுமே ஆறுதல் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல வசதியானவங்க, அழகானவங்க, அவங்களால உங்களுக்கு ஒரு வேலை ஆகும்னு நினச்சி அவங்களுக்கு நீங்கள் செய்கிறத விட ஏழை எளியவங்க, ஆதரவு இல்லாதவங்க, அன்புக்காக இயங்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து தெய்வமாக மாறிடுவீங்க. அந்த மனிதர்கள் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தால் அடுத்த ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு கடவுள் நிலைமைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அதனால தான் ஏழை எளியவர்கள், உடம்பு முடியாதவங்க, அன்புக்காக ஆதரவுக்காக இயங்குறவங்களுக்கு எப்போவுமே நம்ம அன்பையும் நம்ம சேவையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது. முக்கியமாக உடம்பு முடியாதவங்களை கிட்ட இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புண்ணியம் இருக்கவே இருக்காது உலகத்திலேயே. அன்னதானத்தை விட இது ரொம்ப சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்க உடம்பு முடியாத போது நீங்கள் கிட்ட இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, அவங்கள கவனிக்கிறது, அன்பான வார்த்தை